வணக்கம். இன்னைக்கு சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, புதிதாக சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எப்படி இந்த சபரிமலை கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முதல்ல ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக் பண்ணணும். சாமியை பார்க்குறதுக்கு சபரிமலை கோவிலில் என்றைக்கெல்லாம் நடை திறந்துருக்கு அப்படிங்கிறத ஆன்லைன் தரிசன டிக்கெட்டில் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும். எந்தெந்த அன்னைக்கு நடை திறந்துருக்கோ அன்றைக்கெல்லாம் விர்ச்சுவல் கியூ டிக்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த டிக்கெட்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நாம் எத்தனை பேரோடு போகிறோம், ஒரு 5 பேர் அப்படின்னா ஒரு இமெயில் ஐடியில் நம்ம 5 அக்கௌண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 5 பேருக்கு தேவையான டிக்கெட்டை எடுத்துக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டில் 5 பேருக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த டேட்டில் நமக்கு ட்ரெயின்ஸும் அவைலபிள் இருக்கா, பஸ்ஸும் அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, சென்னை சென்ட்ரலில் இருந்து கோட்டயம், கேரளா கோட்டயமுக்கு ட்ரெயின் ஏறினா போதும். அப்படி இல்லைன்னா செங்கனூர் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம ட்ரெயின் ஏறினா போதும். அந்த 2 இடத்துல இருந்தோம், கோட்டயம் செங்கனூர், இது 2 இடத்துல இருந்தோம் பம்பைக்கு, சபரிமலை போகிற பம்பைக்கு சின்ன பாதைக்கு நமக்கு பஸ் அவைலபிள் இருக்குது எப்போவுமே. பம்பை ஆறுக்கு வண்டி வந்ததும் நாம் பம்பையில் இறங்கி குளிச்சுக்கணும். சின்ன பாதைக்கு போகிறதுக்கு முன்னாடி பம்பையில் குளித்து முடிச்சுட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மேலே மலை ஏற ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பம்பையை பார்த்திங்கன்னா கங்கையை போல் புனிதமான நதி பம்பை. கங்கைக்கு அடுத்து புனிதமான நதி பார்த்திங்கன்னா பம்பை அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ நம்ம அந்த நதியில் குளித்த பிறகு நம்ம பாவங்கள் எல்லாம் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மலை ஏற ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு சபரிமலை ஐயப்பன் தேவஸ்தானம் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த படி இருக்குது இல்லையா, அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நம்ம நம்பியார் மடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேலே போகும்போது தான் நமக்கு 18 படிக்கான என்ட்ரி கிடைக்கும். நம்ம தலையில் இருமுடி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம 18 படி ஏறலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு நமக்கு என்ட்ரி டிக்கெட் இருந்தாலே போதுமானது. மாலை போட்டிருக்கணும், அதுக்கப்புறம் விரதம் இருக்கணும். இந்த மாதிரியும் சில ரூல்ஸஸ் இருக்குது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போனோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா இருமுடி போட்டு நம்ம 18 படி ஏறி ஐயப்பனை தரிசிக்கலாம். இந்த முறை மண்டல பூஜைக்கு நாங்கள் போயிருந்தப்போ கோவிலே ஃப்ரீயாக இருந்துச்சு. மலை ஏறும்போதும் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக ஏறணும். அதே மாதிரி மேலே சாமியை பார்க்கும்போதும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. 18 படி, ஒவ்வொரு படியும் தொட்டு கும்பிட்டு சாமியை வேண்டிக்கிட்டே ஏறணும். அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி ஃப்ரீயாக பார்த்ததே கிடையாது. இப்போ நாங்கள் போனதில் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு மண்டல பூஜைக்கு. உங்களுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.